ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அம்மா வீட்டுக்கு கோயில் போயிருந்தோம்ல, அந்த கோயிலோட அதோட கண்டினியூஷன் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு களியும் மாங்காய் பச்சடி சுரக்காய் பருப்பு போட்டு கடைஞ்சிருந்தாங்க. களிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் கொண்டு வந்து வச்சுருந்தோம். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள அப்பா கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அந்த மட்டன் தான் அன்றைக்கி பிரியாணி பண்ணியிருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மட்டனே கிடைக்காது. ஊர் சைடுன்றதால நம்ம கண்ணு முன்னாடியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மட்டன் தான். எப்போவுமே அம்மா வீட்டுக்கு போனாலுமே மட்டன் மட்டும்தான் நாங்கள் கேட்போம். எங்களுக்கு சிக்கன் வேணாம்னு சொல்லிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் மட்டன். பக்கத்து வீட்டவங்களுக்கு அன்றைக்கி கொஞ்சம் மட்டன் பிரியாணி போட்டு கொடுத்துருந்தோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னாங்க. அந்த சங்கரா மீன் ஃப்ரை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை தான் பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மட்டன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. நமக்கு சாப்பிட்ணுன்னு நினச்சா எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் தான் மட்டன் பிரியாணி சாப்பிடும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.